முதல்ல நாங்கள் தலசீமியா சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை கதைப்போம். தலசீமியா நாளாக நாங்கள் மே 8ஆம் தேதியை நாங்கள் சொல்கின்றோம் தலசீமியா நாள். தலசீமியாண்டா என்ன என்று பார்த்தேன்னு சொன்னால், அது ஒரு பரம்பரை நோய். அது இரத்த குழாயில் இரத்தத்தில் மனிதன் இரத்தத்தில் ஏற்படுற மாற்றத்தினால் வர நோய். அதில் எமது உடம்பில் உள்ள ஹீமோகுளோபினில் மாற்றங்களை ஏற்படுத்தி பல சிம்டம்ஸ் எங்களுக்கு தருகின்றது. அதே போல் அதை நாங்கள் இலங்கையை பொறுத்த மாட்டில் அன்னளவாக 2500 தலசீமியா மேஜர் என்ற கேட்டகரியில் இருக்கிற நோயாளிகள் இருக்கின்றார்கள். அத்துடன் இலங்கையில் 40-45 தொடக்கம் 60 நம்பர் அளவிலான ஒவ்வொரு வருடமும் இந்த தலசீமியா நோயாளிகள் இனம் காணப்படுகிறார்கள். அதே போல் இந்த தலசீமியாவுடன் எவ்வாறு அவங்க அந்த நோயின் பிறகு வார பிரச்சனைகளை பார்த்தா, அதனால் அவங்களுக்கு மூச்சிருக்கலாம் போகலாம், அதே போல் நிறை குறையலாம், அதே போல் அந்த ஹீமோகுளோபின் அளவு குறைவு, அதோட இரும்பு சத்து போய் பல இடங்களில் டிபாசிட் ஆகிறது. இதை போல் பல பிரச்சனைகள் வரலாம். இப்படி பல பிரச்சனைகள் வருவதனால அதுக்கான நாங்கள் ட்ரீட்மெண்ட்டாக இரத்த தானம் செய்தல், அதே போல் நாங்கள் சொல்லுவோம் அயன் கீலேஷன் தெரப்பி, அதாவது நாங்கள் சொல்லுவோம் அந்த இரும்பு சத்து டிபாசிட் ஆகிறது குறைக்கிறதுக்கு அயன் கீலேஷன் தெரப்பியை செய்கிறோம். அதே போல் எண்பு மச்சை மாற்றம், அதாவது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் என்ற ட்ரீட்மெண்ட்டும் செய்கிறோம். ஆனாலும் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், இதுக்கான காஸ்ட், இதுக்கான எமக்கு போகின்ற பணத்திட அளவு கூட, செலவு கூட என்பதனால இதை நோயை வராமல் எப்படி தடுக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த நோய் வராமல் எப்படி தடுக்கலாம் என்று பார்த்தால், உண்மையிலே இதை இலங்கையில் நாங்கள் சொல்கின்றோம், இந்த நோயாளிகள் அன்னளவாக 2500 பேர் இருக்கின்றார்கள் என்று. இதில் ஒரு வகையினர் இருக்கின்ற என்ன காவிகள்னு சொல்லி, அதாவது கேரியர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது 3% நபர்கள் இலங்கையில் காணப்படுகின்றார்கள். நாங்கள் இதனை திருமணம் முடிக்கிறதுக்கு முதவே ஸ்க்ரீன் செஞ்சு அதன் பிறகு நாங்கள் உண்மையிலே அதை காவிகள் அல்லாத 2 பேர் முடிக்கிறேன்னு சொன்னால், திருமணம் முடிக்கிறேன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வராது. அல்லது ஒரு காவி மற்றவர் எந்த தலசீமியா அற்றவராக இருந்தால் இந்த நோய், அதாவது மேஜர் தலசீமியா என்ற நோய்க்கு நாங்கள் விழமாட்டோம். எனவே நாங்கள் சமூகத்துக்கு சொல்கிற முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த தலசீமியா நோயாளினால் பாதிக்கப்பட்டால் செலவுகள் அதிகம். அதனால் இதனை எங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம். சைப்ரஸ் போன்ற நாட்டில் இதனை முற்றாக தடுத்திருக்கிறார்கள். திருமணம் முடிக்கிறது முதல் ஸ்க்ரீன் செஞ்சு அந்த ஸ்க்ரீனின் ஊடாக இந்த தலசீமியா நோயாளிகளை கண்டுபிடித்து அதை இலவாக கண்டுபிடிக்க மேலும், அதாவது ஃபுல் பிளட் கவுண்ட் போன்ற நார்மல் இரத்த பரிசோதனையின் மூலமாக இந்த தலசீமியா நோயாளிகளை கண்டுபிடித்து அதனை எங்களுக்கு தடுக்கலாம். அதே போல் இலங்கை போன்ற நாடுகளில் இதனால் வர பேர்டனை எங்களுக்கு குறைக்கலாம்.